இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KE செங்கோட்டையன் தற்போது கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதிமுகவிலிருந்து KE செங்கோட்டையன் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் ஒன்றை அவர் எழுதியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குவதாக கூறும் அதிமுகவின் பிரிவு உண்மையான அதிமுக அல்ல என்று அதில் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்திடம் நிலுவையில் உள்ள இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் தலையிட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குவதாக கூறும் அதிமுகவின் பிரிவு உண்மையான அதிமுக அல்ல. அதிமுக கட்சியின் உண்மை நிலை என்னவென்பதை நிரூபிக்க ஆணையத்திடம் செங்கோட்டையன் அவகாசம் கோரியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இந்த கடிதத்தில் என்னவெல்லாம் திரு செங்கோட்டையன் குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்கள். நிச்சயமாக கடந்த 31ஆம் தேதி கட்சியிலிருந்து, அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் OPS, சசிகலா, TT தினகருடன் ஒரே காரில் பயணித்து தேவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டதற்காக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுவித்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னை கட்சியை விட்டு நீக்கியது செல்லாது என்றும், அதே நேரத்தில் தனக்கு நோட்டீஸ் கேட்டு உரிய விளக்கம் அளித்த பின்னரே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எனவும், இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாகவும் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் இரட்டை இலை தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி தற்காலிக பொதுச் செயலாளர் தான் என்றும், நிரந்தர பொதுச் செயலாளர் இல்லை என தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லை எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று காலை கோவை விமான நிலையம் வழியாக சென்னை சென்ற முன்னாள் அமைச்சர் அங்கு OPS, TT தினகரன் உள்ளிட்ட சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் அதே நேரத்தில் இன்று காலை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் தரப்பிலிருந்து வெளியான தகவல் ஒன்றில் அவர் தேர்தல் ஆணையத்திடம், டெல்லி தேர்தல் ஆணையத்திடம் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் மாநில தேர்தல் ஆணையமும் சொல்லியிருக்காங்க சார். அந்த ஆணையத்திடம் ஒரு கடிதம் அளித்திருப்பதாகவும், அந்த கடிதத்தில் அளித்துள்ள புகாரில் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலுவையில் உள்ள இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் உடனடியாக தேர்தல் ஆணையம் தலையிட்டு விசாரணை நடத்த வேண்டும் எனவும், அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கு வரும் அதிமுகவின் பிரிவு உண்மையிலேயே அதிமுக கட்சி அல்ல என்றும், கட்சியின் உண்மை நிலை தற்போது யார் பக்கம் தொடரில் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய நிரூபிக்க அதே ஆணையத்திடம் கால அவகாசம் கேட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் நேற்று மாலை பாத்தீங்கன்னா, நேற்று இரவு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் கட்சி கொடிகள், சின்னங்களை பயன்படுத்தி வருவதாக கோபி காவல் நிலையம் மற்றும் DSP அலுவலகத்தில் அதிமுகவினர் புகார் அளித்திருந்த சூழ்நிலையில் இன்று செங்கோட்டையன் தரப்பில் இருந்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.